திருப்பதி லட்டு விவகாரத்தில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த நிறுவனம் மீது 10 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதனிடையே ஜெகன்மோகன் ரெட்டி ஏழுமலையான் கோவிலில் நுழைவதற்கு முன்பே தனது நம்பிக்கை குறித்து உறுதிமொழி அளிக்க வேண்டும் என பாஜக கூறியுள்ளது. ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் திருப்பதி லட்டு தயாரிக்க பயன்படுத்தப்பட்ட நெய்யில் விலங்கு கொழுப்பு இருந்ததாக சர்ச்சை எழுந்தது. இது தொடர்பாக விசாரிக்க சிறப்பு விசாரணை குழு அமைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கலப்பட நெய்யை தங்களுக்கு விநியோகம் செய்ததாக திண்டுக்கல்லைச் சேர்ந்த ஏஆர் பால் நிறுவனத்தின் மீது திருப்பதி தேவஸ்தானம் புகார் கொடுத்துள்ளது. இந்த புகாரின் பேரில் திருப்பதி கிழக்கு காவல்துறையினர் ஏஆர் பால் நிறுவனத்தின் மீது 10 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். உணவு கலப்படம், மோசடி, மத உணர்வுகளை புண்படுத்துதல், குற்றத்தை மறைத்தல் உள்ளிட்ட 10 பிரிவுகளின் கீழ் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இதனிடையே ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் தலைவர் ஜெகன்மோகன் ரெட்டி வரும் 28ஆம் தேதி திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் தரிசனம் செய்ய உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. லட்டுவில் கலப்படம் என சந்திரபாபு நாயுடு பொய்யான குற்றச்சாட்டை கூறி பாவம் இழைத்துவிட்டதாகவும், எனவே பாவத்தை போக்க மாநிலம் முழுவதிலும் உள்ள கோயில்களில் பூஜை செய்ய வேண்டும் எனவும் பொதுமக்களுக்கு ஜெகன்மோகன் ரெட்டி அழைப்பு விடுத்திருந்தார். இதன் ஒரு பகுதியாக அவரை திருப்பதியில் தரிசனம் மேற்கொள்ள உள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன. இந்நிலையில் திருப்பதி கோயிலில் நுழைவதற்கு முன்பு அலிப்பிரியில் உள்ள கருடன் சிலையிலேயே தனக்கு ஏழுமலையான் மீது நம்பிக்கை உள்ளதாக ஜெகன்மோகன் ரெட்டி உறுதிமொழி அளிக்க வேண்டும் என பாஜக கூறியுள்ளது. ஜெகன்மோகன் ரெட்டி கிறிஸ்தவர் எனவும் திருப்பதி கோயிலுக்குள் மாற்று மதத்தினர் தரிசனம் செய்ய அவ்வாறு உறுதிமொழி அளிக்க வேண்டும் எனவும் ஆந்திர மாநில பாஜக தலைவர் டகுபதி புரந்தேஸ்வரி கூறியுள்ளார். பாஜகவின் கருத்திற்கு தெலுங்கு தேசமும் ஆதரவு அளித்துள்ளது. வழக்கு பதிவுகள், ஜெகன்மோகன் ரெட்டியின் திருப்பதி பயணம் என ஆந்திர அரசியலை லட்டு விவகாரம் தொடர்ந்து பரபரப்பாக வைத்துள்ளது.